அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதி தன்னுடைய சொந்த வீடான 8ஆம் இடத்தையே பார்க்கின்றபடி ஒரு வீட்டில் இருந்தால், 8ஆம் இடத்திற்கு அதிபதி தன் வீட்டையே பார்க்கின்றபடி அமைந்திருந்தால், அந்த ஜாதகருக்கு தான் சம்பாதிக்காத செல்வம் கிடைக்கும், மூதாதையரது செல்வம் கிடைக்கும், தன்னுடைய வாழ்க்கை துணையின் செல்வம் கிடைக்கும் மற்றும் வரதட்சணை கிடைக்கும் அல்லது மாமியார் கொடுத்த பரிசுகள் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையிலே மேஷம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் விருச்சிகம், அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் மேஷம் லக்னத்தில் இருந்தாலும் அல்லது மேஷம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 5ஆம் இடத்தில் இருந்தாலும், மேஷம் லக்னத்திலே அல்லது மேஷம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே அல்லது 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தான் சம்பாதிக்காத செல்வம், மூதாதையர் செல்வம், வாழ்க்கை துணையின் செல்வம், வரதட்சணை மற்றும் மாமியார் கொடுத்த பரிசுகள் கிடைக்கும். அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் தனுசு, அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலோ அல்லது 4ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால், ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே அல்லது 4ஆம் இடத்திலே அல்லது 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தான் சம்பாதிக்காத சொத்து செல்வம், மூதாதையரது செல்வம், தன் வாழ்க்கை துணையின் செல்வம் மற்றும் வரதட்சணை அல்லது மாமியார் கொடுத்த பரிசுகள் கிடைக்கும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் மகரம், அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு, மிதுனம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே சனி பகவான் 2ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு தான் சம்பாதிக்காத செல்வம், மூதாதையர் செல்வம், தன் வாழ்க்கை துணையின் செல்வம் மற்றும் வரதட்சணை அல்லது மாமியார் கொடுத்த பரிசுகள் கிடைக்கும். அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் கும்பம், அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலோ அந்த கடகம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால், கடகம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலோ அல்லது 6ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தான் சம்பாதிக்காத செல்வம், மூதாதையர் செல்வம், தன் வாழ்க்கை துணையின் செல்வம், வரதட்சணை அல்லது தன்னுடைய மாமியாருடைய பரிசுகள் ஆகியவை கிடைக்கும். அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் மீனம், அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலோ அல்லது 4ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால், சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 2 அல்லது 4 அல்லது 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தான் சம்பாதிக்காத செல்வம் கிடைக்கும், மூதாதையர் செல்வம் கிடைக்கும், தன்னுடைய வாழ்க்கை துணையின் செல்வம் கிடைக்கும், வரதட்சணை கிடைக்கும்,
அல்லது மாமியார் கொடுத்த பரிசுகள் கிடைக்கும். அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 8ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த கன்னி லக்னத்திலே இருந்தாலும் அல்லது லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே இருந்தாலும் அல்லது லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே இருந்தாலும் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திலோ 2ஆம் இடத்திலோ அல்லது 5ஆம் இடத்திலோ செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தான் சம்பாதிக்காத செல்வம் கிடைக்கும், மூதாதையர் செல்வம் கிடைக்கும், தன்னுடைய வாழ்க்கை துணையின் செல்வம் கிடைக்கும், வரதட்சணை கிடைக்கும், அல்லது தன்னுடைய மாமியார் கொடுத்த பரிசுகள் கிடைக்கும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானே துலாம் லக்னத்திற்கும் அதிபதி ஆவார். அந்த துலாம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்தில் இருந்தால், துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தான் சம்பாதிக்காத செல்வம் கிடைக்கும், மூதாதையர் செல்வம் கிடைக்கும், தன்னுடைய வாழ்க்கை துணையின் செல்வம் கிடைக்கும், வரதட்சணை கிடைக்கும், அல்லது தன்னுடைய மாமியார் கொடுத்த பரிசுகள் கிடைக்கும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தால், விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே புதன் பகவான் இருந்தால் அவர் 8ஆம் இடத்தை பார்ப்பார், தன்னுடைய சொந்த வீட்டை 8ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த ஜாதகருக்கு தான் சம்பாதிக்காத செல்வம் கிடைக்கும், மூதாதையர் செல்வம் கிடைக்கும், தன் வாழ்க்கை துணையின் செல்வம் கிடைக்கும், வரதட்சணை கிடைக்கும், மற்றும் தன்னுடைய மாமியார் கொடுத்த பரிசுகளும் கிடைக்கும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 8ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் அவர் தன்னுடைய சொந்த வீடாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். தனுசு லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அவர் தன்னுடைய சொந்த வீடாக 8ஆம் இடத்தை பார்க்க அந்த ஜாதகருக்கு தான் சம்பாதிக்காத செல்வம், மூதாதையர் செல்வம், தன் வாழ்க்கை துணையின் செல்வம், வரதட்சணை மற்றும் மாமியார் கொடுத்த பரிசுகள் கிடைக்கும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தால், மகரம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் அவர் 8ஆம் இடமாகிய தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க அந்த ஜாதகருக்கு தான் சம்பாதிக்காத செல்வம், மூதாதையர் செல்வம், தன் வாழ்க்கை துணையின் செல்வம், வரதட்சணை மற்றும் தன் மாமியார் கொடுத்த பரிசுகள் கிடைக்கும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தால், கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே புதன் பகவான் இருந்தால் அந்த புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய 8ஆம் இடத்தை பார்க்க அந்த ஜாதகருக்கு தான் சம்பாதிக்காத செல்வம், மூதாதையர் செல்வம், வாழ்க்கை துணையின் செல்வம், வரதட்சணை மற்றும் தன் மாமியார் கொடுத்த பரிசுகள் கிடைக்கும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் துலாம். துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே அந்த மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடாக 8ஆம் இடத்தை பார்க்க அந்த ஜாதகருக்கு தான் சம்பாதிக்காத செல்வம், மூதாதையர் செல்வம், தன் வாழ்க்கை துணையின் செல்வம், வரதட்சணை மற்றும் தன் மாமியார் கொடுத்த பரிசுகள் கிடைக்கும் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே 8ஆம் இடத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்தை பார்த்தால் எந்தெந்த ஜாதகருக்கு எட்டுக்குடையவன் யார், அவர் எங்கிருந்தால் தன்னுடைய சொந்த வீடாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். அவ்வாறு பார்த்தால் அவருக்கு தான் சம்பாதிக்காத செல்வம், மூதாதையர் செல்வம், தன் வாழ்க்கை துணையின் செல்வம், வரதட்சணை, தன் மாமியார் கொடுத்த பரிசுகள் கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.